இந்த ஜீவாத்மா ஓரோரு இடத்துலையும் இருக்கார். ஆனால் 5வது ஆகுதி கொடுத்து கர்ப்பமாக வெளியில் வரச்சேதானே மனிதன் பேர் வருது. இதில் ஒன்று ஆச்சரியமாக இந்த பிரவாகணம் இவனுக்கு சொல்லி முடிக்க போகிறான். இது எல்லாமே கேட்டுண்டே ரொம்ப நன்னா இருந்திருக்கும். ஆனால் ஓரோரு தசையிலையும் இந்த ஜீவன் அடுத்த தசை அடைவான்கிறது துர்லபம்னா ராஜா. சூக்ஷ்மத்தை நன்னா புரிஞ்சுக்கோ. ஸ்வர்கலோகத்தை அனுபவித்து முடிச்சுட்டு அந்த ஜீவன் எடுத்து மேகத்தில் ஆகுதி கொடுக்கணுமோ இல்லையோ, அவள் போடுவாளாம். போனால் அது மேகத்திலேயே விழாமல் எங்கே வேணா சுற்றி 10 லட்சம் வருஷம் திரியலாம். முடிஞ்சே போச்சு. அது மேகத்துக்கு வரணும். மேகத்தில் வந்த அப்புறம் அது மழையாக கீழே ஆகுதி கொடுக்கணுமோ இல்லையோ, அதில் மழை துளிகள் எத்தனையோ பிருத்திவி அடையாமல் வழியிலேயே ஆவியாக போயிடலாம். ஒரு சில துளிகள் தான் கீழே அடையும். கீழே அடைஞ்சது எல்லாத்தையுமே அன்னமாக முளைக்குமான்னா, கீழே பிறந்த மழை துளி எத்தனையோ அடிச்சுன்னு போய் சமுத்திரத்தோடு சேர்ந்துடலாம், அன்னமாகவே முளைக்காது. அப்போ இது ஒன்னொன்னுத்தோடையும் ஜீவாத்மா போயிட்டு இருக்க போறான்னு அர்த்தம். இது எங்கோ தனியாக தண்ணீர் போகிறது நீங்கள் நினச்சக்கூடாது. இது ஒன்னொன்னுத்தையும் ஆகுதியாக அந்த ஜீவனையே தானே கொடுத்துட்டுருக்கா. அப்போ ஓரோரு இடத்துல கொடுக்கச்சேவும் இவர் கடைசியாக மனுஷன் ஆகாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஓரோரு இடத்துலையும் 10 கோடியில் ஒருத்தர் மட்டும்தான் வருவார். இப்போ எத்தனை மழை துளி கடலுக்கு போயிட்டு ஒரே ஒரு மழை துளி அன்னமாக போகிறது. அது என்ன 10 கோடி 100 கோடியில் ஒன்றே ஒன்றா போகிறது. எத்தனை அன்னத்தை சாப்பிட்டா ஒன்று ரேத்த சாப்பிட்றது. எத்தனை ரேத்தஸ் பெண்ணனுடைய வயிற்றுக்குள்ளே போனால் ஒன்று கர்ப்பமாக போகிறது. எத்தனை கர்ப்பம் பிறந்தா ஒன்று நிற்க போகிறது. எத்தனை நின்றுதுன்னா ஞானம் வர போகிறது. எத்தனைக்கு ஞானம் வந்தால் பக்தி வரும். எத்தனைக்கு பக்தி வந்தால் மோட்சம் போகணும்னு பிரயத்தனம் பண்ணுவான். பிரயத்தனம் பண்ண எத்தனை பேருக்கு கிட்டக்க போகிற வாய்ப்பு கிடைக்கும். மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி கௌந்தேய. ஏ கௌந்தேய, சஹசிர மனுஷர்களுக்குள்ளே ஒருத்தன் தான் என்னை அடையணும்னே புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சவனுக்குள்ளே 1000ல் ஒருத்தன் முயற்சிக்கிறான். முயற்சித்தவனுக்குள்ளே 1000ல் ஒருத்தன் நெருங்குறான். நெருங்கினவனுக்குள்ளே 1000ல் ஒருத்தன் அடைகிறான். அந்த அடைவன் தான் முக்க ஜீவன் என்று தான் கண்ணன் விடாமல் சொல்கிறாரோ இல்லையோ. அதை இப்போ இந்த பிரவாகணன் சொல்லிட்டார். இப்படி அடையணும்னா வெறுமை நினச்சுடாதே. ஹே ஆருணேய கௌதமரே, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இதில் ஒன்றொன்னா ஆனது கடைசியாக புருஷனானதோ இல்லையோ, அதைத்தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த ஓரோரு நிலையும் ஜலம் அடிச்சுன்னு போயிடலாம். ஒன்றும் இல்லையே, அண்ணன் நெல் முளைச்சிது. அது அப்படியே நம்ம வண்டியோடு போயிட்டு இருக்கிறச்சே வயக்காட்டிலே கிராமப்புறம் போனால் நெல்லை உணர்த்திருப்பா தெரியுமா, போரோடு போட்டு இந்த வண்டி சக்கரத்தில் அடிபட்டு அதுவே வந்துட்டோங்கிறதுக்காக. இதில் எத்தனை நெல் மணி வண்டி சக்கரத்தோடு ஒட்டின்னு போயிடாது. போனால் அது அப்போ குதிருக்கு வரவே போகிறதில்லை, ஒரு மனுஷன் சாப்பிடவே போகிறதில்லை. அது சக்கரத்தோடையே அந்த ஆத்மா ஒட்டின்னு போயிட்டே இருக்க போகிறார். அப்படியே போனவர் யாரும் எங்கேயும் போகலாம். சக்கரத்தை கட்டின்னு ஒருத்தன் போவான். அவர் எந்த அழுக்கில் போய் கிடக்க போகிறாரோ பிரம்மம் பார்க்கறது, இந்த மடியில் இருக்க வேண்டியவர் அங்கே கிடக்கிறானே, அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து சேர்ந்துருக்க வேண்டாமா, அங்கேருந்து அனுபவிக்க வேண்டிய போய் இந்த மடியில் இருக்காருனால புரிஞ்சுக்கலையே. அதை யார் ஒருத்தன் வேற ஒன்றும் அவர் எதிர்பார்க்கல. இப்படிங்கிறத புரிஞ்சுண்டு உன் சரணமே சரணம்னு பற்றினான்னால் இந்த மொத்த 5 ஆகுதியும் தொலைச்சுடுறார். அதுக்கு பிற்பாடு இவன் இங்கு பிறக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அன்னஞ்சுஹ்வதி தஸ்யா ஆஹுதே ரேதா சம்பவதி யோஷாவாவ கௌதமாக்னிஸ்தஸ்யா உபஸ்தயேவ அபி. மேலே சொல்றார், யாவதாயுஷம் ஜீவதி தம் பிரேதம் திஷ்டமிதோக்னய ஏவ ஹரந்தி யத ஏவேதோ யதா சம்பூதோ பவதி. இந்த சுழல் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். சுழல் நிற்கவே நிற்காது. இந்த வழி பிரியறத சொல்றேன் கேட்டுக்கும். தத்ய இத்தம் விதுர்யே சேமேரண்யே ஸ்ரத்தா தப தப இத்யுபாசத்தே தே அர்ச்சிசம் அபிசம்பிசந்தி. இந்த பஞ்சாக்னி வித்தையை தெரிந்து கொண்டு இந்த சுழல்லேருந்து நான் வெளியில் வரப்போறேன்னு யார் உபாசிக்கிறானோ அவன்தான் மார்க்கத்தில் போகிறான். இப்போ 3வது கேள்விக்கு சொல்றார், திரும்பி வர்ற மார்க்கம் எதுன்னு கேட்டாரோ இல்லையோ. இந்த மார்க்கத்தில் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போனவன் திரும்பி வரமாட்டான். ஆனால் தூமாதி மார்க்கத்தில் போனவன் திரும்பி வருகிறான். அப்படிங்கிறத எந்த மார்க்கத்தில் திரும்பி வரான்னு சொன்னார். 2 மார்க்கம்னு சொன்னீரே, தேவயானம் பித்ரியானம்னு பிரிச்சுட்டார். அங்கே எத்தனை பேர் வந்து சேர்ந்தாலும் நிரம்பலேன்னு சொன்னீரே. தேவயானத்தில் போய் பித்ரியானத்தில் போறவா தான் 2 பேர் நினச்சிக்காதே. குண்டை தூக்கி போடுற மாதிரி ராஜா சொல்றார். இது 2 மார்க்கம் நான் சொன்னேன், 3வது இல்லேன்னு சொல்லலையேன்னு அவர்.